பாஜகவை பொறுத்த வரைக்கும் இந்தியா முழுவதுமே அவங்க வைக்கக்கூடிய வியூகங்கள் எல்லாமே வெற்றியை நோக்கி மட்டும்தான் அவங்க வைப்பாங்க. இப்படி இருக்கும் பொழுது அமித்ஷாவின் மீது ஓபிஎஸ்க்கு வருத்தம் அப்படின்றது எடப்பாடி தலைமையை ஏற்றுக்கொண்டதாலா, இல்ல ஓபிஎஸ் கன்சல்ட் பண்ணல, இல்லைன்னா அழைக்கல அப்படின்ற ஒரு காரணத்துக்காகவா? வடநாட்டு அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. தமிழகம் அரசியலில் ஊறி திளைத்த ஒரு மாநிலம். நமக்கு அரசியல் என்பது இன்றைக்கு நேற்றுக்கு வந்ததல்ல. தமிழனுடைய பிறப்பே அரசியல்தான். ஏன், இந்த உலகம் தோன்றிய காலத்திலேயே, கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி. இந்த தமிழன் எப்படி சிந்திப்பான் என்றால், யாதும் ஊரே யாவரும் கேளீரே என்று சிந்திப்பான். அதாவது இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைவருமே நமது உடன் பிறந்தவர்கள் தான். எல்லோரும் இந்நாட்டு மன்னர்கள் தான். எல்லோரும் நமக்கான உறவினர்கள் தான் அப்படின்னு உலகளாவிய சிந்தனையை சிந்தித்தவன் தமிழன். இதற்கு 3000 4000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே நமக்கு வரலாற்று சான்று இருக்கிறது. திருக்குறளை எடுத்துக்கொண்டால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என சொன்னது குறள். அந்த குறளும் உலகத்தை பற்றித்தான் சொல்லி இருக்கிறது. உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு என்றால், எழுத்துக்கெல்லாம் எப்படி முதலாவதாக இருக்கிறதோ, இந்த உலகத்தில் இருக்கிற உயிரினங்களுக்கெல்லாம் கடவுள் முதலாக இருக்கிறார் என்று உலகளாவிய சிந்தனையை சிந்தித்தவன் தமிழன். அப்படி சிந்திச்சு இருக்கிற நாம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள, நான் இந்துவாவோ முஸ்லிமாவோ கிறிஸ்தவராகவோ ஒரு குறுகிய வட்டத்திற்குள் தமிழனை சுருக்க முடியாது. அதனால்தான் நான் சொன்னேன், வடநாட்டு அரசியல் என்பது வேறு, தமிழ்நாட்டு அரசியல் என்பது வேறு. இங்கு எல்லோரையும் பொதுவானவர்கள் என்று கருதினால்தான், பொதுவான சிந்தனையை புகுத்தினால்தான், கார்ல் மார்க்சுக்கு முன்னாடியே பொது உடைமையை தனி உடைமையாக கொண்ட ஒரு இனம் இருக்கிறது என்றால் அது தமிழினம். அந்த இனத்தின் அடிப்படை புரியாமல் பாஜக வடநாட்டு அரசியலை தமிழ்நாட்டில் புகுத்த வந்தால் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள்.